வேரியபிள் மெத்தட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது நார்மல் ப்ராப்ளம் ஒன்று, நம்ம ஐ ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டேன். dy by dx ஈக்குவல் டு sin x மைனஸ் எக்ஸ்மா. இப்போ ஒன்றுமே இல்லை, எக்ஸுங்கிற வேரியபிள் ஒரு பக்கம், ஒய்ங்கிற வேரியபிள் ஒரு பக்கம் எழுதணும். இங்கே பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே எக்ஸ் வேரியபிள் தான், ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே dx மட்டும் இங்கே கொண்டு போயிடலாம், நம்மளுக்கு டேரெக்டாக செப்பரபிள் ஆயிடும். கரெக்டுமா? ஓகே சார். dy ஈக்குவல் டு, ஏன்னா எக்ஸுங்கிற டேம் மட்டும் தான் இருக்குது, ஒய்ங்கிற டேம் இல்லை. அதனால நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், dx இங்கே கொண்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரல் பண்ண போகிறோம். இன்டெகிரல் dy ஈக்குவல் டு இன்டெகிரல் sin x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. அப்போ இன்டெகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும், லெஃப்ட் சைடு வந்து y கிடைக்கும், ரைட் சைடு என்ன ஆகும், sin x ஓட இன்டெகிரல் மைனஸ் காஸ் எக்ஸ். மைனஸ் காஸ் எக்ஸ் ஓட இன்டெகிரல் என்னது, x ஸ்கொயர் பை 2. x ஸ்கொயர் பை 2. இன்டெகிரல் வரனால பிளஸ் டெபினெட் இன்டெபினெட் இன்டெகிரல் வரனால பிளஸ். இதுதான் சொல்யூஷன். சார் இதுக்கு அப்புறம் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாமா? என்னவாகுது, இதுக்கு அப்புறம் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாமா சார்? சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, இதுதான் சொல்யூஷன், அவ்வளோதான். ஓகே சார். சரி, இப்போ செகண்ட் ப்ராப்ளம், அந்த டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு சின்ன ப்ராப்ளம் போட்டு அப்புறம் போடலாம். ஈக்குவல் டு சீக்கன் ஒய். சீக்கன் ஒய் வரும். எப்படி போடுவீங்க சொல்ல பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எக்ஸ் ஒரு சைடு, ஒய் ஒரு சைடு வைக்கணும். சொல்லுங்க. சார் சீக்கன் ஒய்யா சார்? சீக்கன் சீக்கன் ஒய். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த dy அந்த சைடு எடுத்துட்டு போய்க்கலாம்ல, dx dy அங்க போனா ரெசிப்ரோக்கல் ஆவாதா, சீக்கன் ஒய் இந்த பக்கம் கொண்டு வா. சீக்கன் இங்க போயிட்டு அதான் இவங்கள தான் dy by y 1 by sec y ன்னு பார்க்கலாம் equal to dx. கனிமணி 1 by sec y யோட ஃபார்முலா சொல்லு. இருங்க எனக்கு தெரியும். cos y dy equal to integral dx சொல்றாங்க. இவங்கள வந்து sin ன்னு மாத்திக்கலாமா? அப்படிங்க மாத்திக்க முடியாது, ஃபார்முலா அது. ஐயோ அதான் சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான், இதுதான் சொல்யூஷன். டவுட் இருக்குதா? இருக்காங்க, பரவாயில்லையே. பரவாயில்ல, இப்போ மோசமானது கொடுக்க போற, அப்புறம் பரவாயில்லைங்க. வேண்டாம் சார், இருங்க ஒரே நிமிஷம், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல சார், ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். சரி, இப்போ இது எப்படி போடுவீங்க கேட்கலாம். e பவர் dy by dx equal to x equal to x plus 1. ஈவன் இது வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கேட்கலாம். இது வரைக்கும் பார்க்குறது சி வந்ததுனால ஜென்ரல் இன்டெகிரல் ஆச்சு. இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஃபைண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் ஆர் பர்டிகுலர் இன்டெகிரல்பாங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் e பவர் திஸ் ஒன் வந்துச்சா, x equal to 0னா y equal to 3ங்களா. எப்படி சால்வ் பண்ணலாம் தங்க சொல்றா. ஒரே நிமிஷம் சார். x equal to 0 அது இருந்து போகுது, அது கடைசியா அப்ளை பண்ணுங்க. x equal to 0 y equal to 3 சார். இந்த இங்க வந்துருமா, அப்ப dy by dx அங்க வந்து இதுக்கு பேர் என்னது, log வருமா. எஸ் சார். log of x plus 1 x plus 1 e. அவ்வளவுதான், லாக் தான். வந்து ஈல கிடையாது, இங்க கீ இது கீழே ஈ போடுங்க, போடாம போடுங்க. அப்ப என்னாச்சு, dy equal to என்ன கிடைக்குது, log of x plus 1 into dx. கரெக்ட்டுங்களா? எஸ் என்ன பண்ணுவீங்க, இன்டெகிரல் கண்டுபிடிப்பீங்க. இன்டெகிரல் dy equal to integral log of x plus 1. அப்போ y லெஃப்ட் சைடு பிரச்சனை கிடையாது, எப்பவுமே லெஃப்ட் சைடு மேக்ஸிமம் எந்த டைப்புக்குமே லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு வந்துடும். ரைட் சைடு தான் இன்டெகிரல் எந்த அளவுக்கு தரவா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியாமா? அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதே பாட்டு தான் இருக்கும். அப்போ இந்த பாட்டு வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் சைடு எல்லா டைப்புக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா எந்த அளவுக்கு இன்டெகிரல் தரவா இருக்குன்னு செக் பண்ற பாட்டு. இன்டெகிரல் தரவா இருந்தால் இதை போட முடியும், இல்லைன்னா போட முடியாது, அவ்வளோதான். அப்போ ரைட் சைடு எப்படி போடுவேன் சார்? இப்போ வந்து லாகுக்கு தனியா இன்டெகிரல் பண்ணிட்டு எக்ஸ்க்கு தனியா பண்ணுமா? யாரும் அப்படி சொல்லி கொடுத்தா, லாகுக்கு தனியா இன்டெகிரல் பண்ணுவீங்க அப்படிதான் ஒன்று இருக்குது இந்த மெத்தட். ஐ மீன் சார் இங்க x d சார் இன்டெகிரல் dx வந்து x ஆயிடுவாங்கல்ல. ஒரே நிமிஷம், இது என்ன மெத்தட்? இன்டெகிரல்ல நிறைய மெத்தட் இருக்குது, என்ன மெத்தட்? இன்டெகிரல் நிறைய சார், இது ஃபார்முலா தானே. என்ன மெத்தட் சொல்ல, ஃபார்முலா இருக்குது. இன்டெகிரல் log x ஃபார்முலா கிடையாது. இன்டெகிரல் log x into dx டைரக்ட் ஃபார்முலா கிடையாது.
அப்போ என்ன மெத்தடை டைப் பண்ணி லாக் எக்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடிப்ப அந்த கொஸ்டின் வரும். அப்போ இந்த மாதிரி இன்டெக்ரல் லாக் எக்ஸு, இன்டெக்ரல் டேன் எக்ஸு, இன்டெக்ரல் சார் சார் 1 மினிட் சார். சார் அவங்க இப்படி பண்ணலாம்ல சார். log x என்ன இருக்காங்க x plus 1 dx ன்னு இருக்காங்கன்னா அப்போ x log x அப்போ இருங்க x plus 1 இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன். x plus 1 அதான் எடுங்க. சார் இருங்க x plus 1 log x plus 1 minus 1 போட்டா என்ன சம்மந்தமே இல்லாத பேசுற? என்னடா கிடையாது உனக்கு தெரியுங்க? என்ன சம்மந்தமே இல்லாத பேசுற? சார் இல்ல சார் நம்ம என்ன ஒரு மெத்தட் இடத்துல எதுவுமே கேட்கல. என்ன மெத்தட் கேட்கற? மெத்தட் மட்டும் சொல்றீங்க. எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன மெத்தட்? மெத்தடா சார் நம்ம ஒரு இதுல படிச்சிருக்கோம் சார் log x dx equal to x log x minus 1 ன்ட்டு. டேய் படிக்கல. அதை மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம். நீ என்ன டைரக்டா ஃபார்முலா சொல்ற? கரெக்டா? அதான் ஃபார்முலா தான் சொல்றேன் நானு. ஃபார்முலா எனக்கு தேவை. எனக்கு மெத்தட் தான் தேவை. ஃபார்முலா தேவையில்லையா? ஃபார்முலா இது கிடையாது. மெத்தட் வச்சு தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு பேர் வந்து இன்டெக்ரல் u into dv மெத்தட் equal to uv minus integral v into ஓகே uv dash minus அவங்க கரெக்டா u இருக்கு. dash v. அப்ப u யார் எடுப்ப, v யார் எடுப்ப, dv யார் எடுப்ப? dv வந்து dx ன்னு எடுக்கணும். u பார்த்தீங்கன்னா log of x plus 1 எடுக்கணும். அப்ப என்னாச்சு? du equal to என்னதுதான் 1 by x plus 1. சார் டவுட் இருக்காங்க சார் எனக்கு. புரியுதமா? சார் ஹலோ கனிமொழி வாய்ஸ் ஹலோ சார். சொல்லு சொல்லு. சார் ஃபார்முலா போட வேணாமா சார்? ஃபார்முலா மெமரி பண்ண மாட்டேன். நான் அப்ப 1000 ஃபார்முலா எழுதி வச்சுட்டு நீ ஃபார்முலா போட சொல்லுவேன். சரியா? ஃபார்முலா கிடையாது. சார் அதான் நீ வாய்ஸ் பிரேக் ஆகுது அகனே. கனிமொழி கேட்கவே இல்லை. ஹலோ கேட்கல கேட்கல கேட்கல. சொல்லு கனிமொழி. கனிமொழி என்னாச்சு? சார் கேக்குது சொல்லு. இப்ப சொல்லு. சார் அதுதான் சார் நான் எவ்வளோ டைம் இங்கே எக்ஸ் லாக் எக்ஸ் ஐயோ சார் இன்டெக்ரல் லாக் எக்ஸ் இருக்காங்க அவங்கள ஏ டவருக்கு தான் பாருப்பா பாப்பா பிரேக் ஆகுது. டூ இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் பிரேக் ஆகுதா? ஹலோ சார் கேக்குதா அக்கா? சார் நான் அப்பையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கேனே. நான் என்ன பண்ணேன்? எனக்கு பிரேக் ஆகுது கத்திக்கிட்டே இருக்கிறேன் நானும். அப்படியா? இப்ப பேசு. இப்ப வருது பேசு. டக்குன்னு கேளுங்க சார். உங்களுக்கு கேக்குதா? கேக்குது பாப்பா. சொல்லு பாப்பா. இன்டெக்ரல் log x dx equal to x log x minus 1 அப்படின்னு மாத்த வேண்டாமா நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படியில இருந்து. இன்டெக்ரல் log x into dx equal to x log x minus 1 plus அதை வந்து இப்படி எழுதணும். x வெளியே எழுதினா log x minus 1 plus c எழுதணும். plus 1 அதான் minus 1 வந்து சார் c தான் எழுது. இந்த மாதிரி எழுதணும். சரியா? பட் இதுக்கு ப்ரூஃப் வேணும். அவனுக்கு 3 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரூவ் தட்னு கேட்பாங்க. சரியா? இது டைரக்டா ஃபார்முலா படிக்க அதான் அந்த ஃபார்முலா தானே இது. ஐயோ என்னது கண்டுபிடி பார்க்கலாம். புலம்பிட்டு அதை கண்டுபிடிச்சினா வேலை முடிஞ்சது. கண்டுபிடிக்கிறது பையங்கிட்டு இருந்து என்ன பண்ணுவேன்? அது கண்டுபிடிச்சா என்ன வேலை? அந்த ஃபார்முலா தான் நான் சொல்றேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாதா? பாரு இப்ப எப்படி வருதுன்னு பாரு. இதுதானே மெத்தட். இந்த மெத்தட் தெரியாம நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. பண்ணு u வேல்யூ என்ன? log of x plus 1 எழுதியாச்சா? v வேல்யூ என்ன? x. v வேல்யூ x. இன்டெக்ரல் b இன்டு v வேல்யூ என்ன? x இன்டு du பை du வேல்யூ இது. அப்ப எழுதிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்ப? அதான் நம்மளோட ஒர்க். இந்த இன்டெக்ரல் உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? நீ டைரக்ட் ஃபார்முலா அப்படி கிடையாது. ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அப்ப இங்க +1 இருக்குது. இங்க +1 -1 இல்ல. அதனால என்ன பண்ண போறீங்க? x plus 1 minus 1 divided by x plus 1 into dx ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஓகே சார். அப்ப கண்டுபிடிங்க. that is equal to x log of x plus 1 minus இது ஸ்பிளிட் அப் பண்ண போறீங்க. integral x plus 1 divided by x plus 1 dx minus integral அதுதான் அந்த வேரியபிள் செப்பரபிள் வேரியபிள் ஸ்பிளிட் அப்
இன்டெக்ரல் Distributive. வேரியபிள்ஸ் that is equal to x log of x plus 1 x plus 1 x plus 1 கட் ஆயிரும் இன்டெக்ரல் dx வேல்யூ என்னது x அப்ப இன்டெக்ரல் dx வேல்யூ என்ன சொன்னீங்க x அதே மாதிரி இது என்ன கிடைக்கும் மைனஸ் log of x plus 1 கரெக்ட்டுங்களா மைனஸ் log of x plus 1 ஓ ஓகே ஓகே இந்த இது இங்க கொண்டு வந்துட்டீங்களா எனக்கு புரிஞ்சிருச்சு சரி அப்புறம் புரிஞ்சதுன்னு அடுத்து சொல்ல பார்க்கலாம் என்ன கிடைக்கும் x x log x plus 1 minus x minus minus plus log of x plus 1 x plus 1 plus c அப்ப என்னாச்சு இது ரெண்டுக்கு காமனா x வெளிய எடுக்கறீங்க அப்ப x வெளிய எடுத்து என்ன கிடைக்குது log of log x plus 1 minus 1 plus log of x plus 1 plus c இது யாரோட வேல்யூ y யோட வேல்யூ சரிங்களா ஓகே சார் இதோட முடிஞ்சதா முடியல இல்ல கேட்டது பர்టిక్యులர் சொல்யூஷன் அப்ப என்ன சொல்லிக்கிறான் x வந்து 0 போடுறா y வந்து 3 போடுறாங்க அப்ப x 3யும் y வந்து சரி x 0வும் y வந்து 3யும் போடுங்க போடுறாங்க தூக்கிடலாம் சொல்லுங்க 3 equal to சார் 0 இங்க 0 ஆயிடுவாங்க ஃபுல்லாவே இங்க 0 ஆயிருவாங்க பிளஸ் ஆமா அது அப்ப 0 c தான் 3 ஆகும் அப்ப c ஈக்குவல் டு 3 3 அப்ப c க்கு பதிலா இங்க அப்ளை பண்ணா இதுக்கு பேரு ஜெனரல் சொல்யூஷன் இப்ப அப்ளை பண்ற பேரு பர்టిక్యులர் சொல்யூஷன் particular solution அப்ப என்னாச்சு y equal to x into log of x plus 1 minus 1 plus log of x plus 1 x plus 1 plus 3 3 நோட் பண்ணிக்கோ ஆமா சார் கொஞ்சம் மேல வாங்க சார் முடியாது நீ நோட் பண்ணணும் சார் சார் கொஞ்சம்